ஹாய், இன்றைக்கி நம்ம ஆட்ஜரி குக்கிங் சேனலில் சிம்பிளாக சீக்கிரம் வைக்கக்கூடிய கத்திரிக்காய் வெள்ளைப்பூடு புளிக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் வச்சு இன்றைக்கி நான் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். வயலட் கலர் கத்திரிக்காய். அதை கழுவிட்டு கட் பண்ணால் அதில் பாதி கத்திரிக்காயில் பூச்சி தான் இருந்தது. அந்த பூச்சியை கட் பண்ணி போட்டுட்டு மிச்சம் இந்த 4 பீஸ் தான் வந்தது அந்த ஒரு கத்திரிக்காயில். அதை லைட்டாக ஃபஸ்ட்டு எண்ணெயில் லேசாக, ரொம்பலாம் இல்லை, லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். தனியாக ஒரு பிளேட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த எண்ணெயை வச்சே மறுபடியும் நம்ம குழம்பு வச்சிடலாம். நம்ம எப்போயுமே புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறது தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும். அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடணும். கலர் மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதோட ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நான். ஒரு தக்காளி, ஒரு 10 பல் வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். போட்டு நல்லா இதுவும் வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு அந்த முதல்ல ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்தோம்ல கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காவையும் சேர்த்து போட்டு நம்ம வதக்கிடலாம். இதோட எல்லாமே நல்லா வெந்துடும். நம்ம அடுத்து நம்ம புளித்தண்ணி ஊற்றி நம்ம வேக வைப்போம்ல, எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போது இதோட நம்ம குழம்பு மிளகாப்பொடி போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். சாம்பார் பொடின்னு சொல்லுவோம், குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவோம். எப்படி சொன்னாலும் எதனாலும் உங்கள் ஊரில் சைடு எப்படி சொல்லுவீங்களோ அந்த பொடியை போட்டு புளி தண்ணி முதலையே ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வற்றணும். எப்படி வற்றிருக்கு பார்த்தீங்களா? நல்லா சுண்ட வற்றணும். வற்றின பிறகு அதில் கொஞ்சோல வெல்லம், சர்க்கரை இருக்குல்ல, கொஞ்சோல வெல்லம் கொஞ்சமாக போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். அது அந்த சூட்லேயே அந்த வெல்லம் கரைஞ்சிரும். ரொம்ப போடக்கூடாது. ரொம்ப போட்டோம்னா இனிப்பாக தெரியும். இதுனா அந்த லைட்டாக போட்டோன்னா அந்த காரம் அந்த இனிப்பு சேர்ந்த மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடித்தாச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் வைப்பீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பழைய சோறுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சுட சுட சோறு போட்டு இதை லேசாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.